ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆட்டிடியூட் கேமிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு முயற்சி ஒன்று, அதாவது நம்ம வந்து லைவ் பண்ணாமல் வீடியோவாக பண்ணி கேம் பண்ணலாம், கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து என்ன கேம் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நம்ம கண்டிப்பாக 90s கிட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக விளையாண்டுருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கேம் தான் இது. கேம் சென்டர் கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. கேம் சென்டரில் இந்த கேம் நீங்கள் விளையாடாமல் இருந்திருக்க முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கேம் சென்டரில் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது விளையாண்ட ஒரு கேம் தான் இது. அந்த கேமை தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கேம்குள்ளே போயிடலாம். இதுதான் அந்த கேம், தி ஹவுஸ் ஆஃப் டெத். இந்த கேம் பேர் சேகா டீம். அது ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் கேம் தான். அந்த காலத்திலே வந்து ஒரு சூப்பரான ஹாரர் கேம் தான் இது. நல்லாயிருக்கும். சவுண்டே கிளுகிழுப்பாக இருக்கா, அவ்வளோதான். இந்த ஒரு பாயிண்ட் சவுண்டு போதும். ஓகே, நல்லா வச்சுக்கலாம். நல்லா ஏற்றி வச்சுக்கலாம். இது என்னன்னு தெரில, கண்டினியூஸாக. ஓகே, 9 கண்டினியூஸ் இருக்கட்டும். நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆர்கேட் மோடு, அதாவது 2 பிளேயராகவும் இந்த கேம் நம்ம விளாட்லாம். ஒருத்தவங்க வந்து நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஒருத்தவங்க வந்து மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் மட்டும் தான் வராரு. இப்போ ஹீரோ நான் தான்டா ஹீரோ. என்ட்ரி நீ தான்டா டிரைவரு, காப்பாற்றுங்க. அவனை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி செத்துட்டானே. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு காப்பாற்று. அப்படியா? போக பார்த்தா காப்பாற்றுறது கஷ்டம். 35,000 கட்டறவன் தான் சரி, உனக்கெல்லாம் என்ன பொச்சா சரி. போடா அங்கிட்டு போடா. நான் காப்பாத்துறேன், விட்டுட்டேன். சோஃபி, ஓ டாக்ஸ். ரொம்ப டாக்ஸுங்க வருதுங்க. சோஃபி இரு, நான் தான், வா. ஐயோ யார் அது? வவ்வால் மனுஷன். இங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. நிப்பாட்டு சூரி. சோஃபியை கொடுத்துட்டு போ. சோஃபியை அள்ளிட்டு போயிட்டாங்க. ஆடுறான் அவனை. செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பாரு சொல்லிட்டல. ஆத்தாடி. ஐயோ கங்குவா சாவுட. டப்புன்னு சுட்டுட்டு கதவை தள்ளிட்டு உள்ளே போயிட்டே இருப்போம். உண்மையிலே நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது விளையாண்ட ஃபஸ்ட்டு கேம் இதுன்னு சொல்லுவேன். என்னை கேம் சென்டருக்கு கூப்பிட்டு போனதே இந்த கேம் தான். ஓடு மங்கி, எங்கே ஓடுறேன்? இல்லை சாவுடா. இது என்னதுங்க, மண்புழுவா? அவ்வளோ பெருசா இருக்கு. சாவு. காப்பாத்திட்டேன். வா சில்றல்ல போங்கடி. வச்சுக்க போ. நன்றி, நீயே வச்சுக்க. குரங்கு குஞ்சிலே சுடுவேன். பார்த்தா குரங்கு மாதிரியே இல்லையே, வித்தியாசமான ஒரு பிராணி மாதிரி இருக்கு. யாரா அவன்? தலையில சுடணும் குறி வச்சு. பயப்படாத போ. யாரா அவனுங்க? சர்ப்ரைஸா வரானுங்க. போ. நன்றி, நீயே வச்சுக்கோ. நன்றிய. குண்டா யாரா அவன்? மேல இருந்து ஏதோ தூண்டு அடிக்கிறான்டா.
ஒரு அற்புதமான கேம் தான் அது. சின்ன வயசில் எனக்கு மறக்க முடியாத கேம் இது. நான் ஃபஸ்ட்டு விளையாண்ட கேம் சென்டரில். உதவி அந்த குரல், ஏய் சோஃபியோட குரல். யாரா என்னடா ஓடி பிடிச்சி விளாட்றீங்க? சோஃபி நீ நல்லா இருக்கியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா சாவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. அவன் நெஞ்சு வீக் பாயிண்ட். அவர் நெஞ்சு தான் வீக் பாயிண்ட். அவனுக்கு நெஞ்சிலே சுட்டோம்னா யானைக்கால் வந்த நோய். யானைக்கால் ஒரு சுடு போதும். வினோதமான வில்லனா இருக்கானே. சோஃபி என்னாச்சு உனக்கு? நீ இன்னும் சாவலன்னு நம்புறேன். நீ கியூரியை நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா இங்கே ரொம்ப மோசமான விளைவுகள் நடக்கும். சோஃபி அவன் செத்துட்டான்டா. கவலைப்படாத, உன் ஆத்மா சாந்தி அடைய நான் ஆண்டவன் பிரார்த்திக்கிறேன். சரி, ஒத்தனை 5 பேரை காப்பாற்றிருக்கோம். ஒரு லைஃப் கிடச்சிருக்கு நமக்கு. சூப்பர். இப்போ சாப்டர் 2 ரிவெஞ்ச். நம்ம தூக்கி வச்சு அடிப்பா. யாய் அடியா அசந்த நேரத்தில் அடிச்சிட்டாங்க. பாத்தியா எந்த தைரியத்திலே அப்படி குதிக்கிற? ஆடுறானுங்க, எதிர்பாராத நேரத்தில் அடிக்கிறானுங்க. யாரா என்னடா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க? யூ டடியா எக்ஸ்மேன்ஸ். ஏத்திட்டான் ஒரு ஏத்து. என்னடா கோழிக்கறியை தொங்க போற மாதிரி தொங்க போட்டிருக்கீங்க? யாராவது சுத்தியல் மனுஷன். டேய் என்ன பண்ற? என்னை மன்னிச்சிருமா, உன்னை என்னால காப்பாற்ற முடியல. சாவ மாட்டானுங்க. எத்தனை தடவை சுட்டாலும் திரும்பி வரானுங்க. எங்க ஓடுற? காப்பாத்திட்டேன். நக்கு நல்லா இரு, போ. குடும்பத்தோட நல்லா இரு. ஆறாது மூஞ்சில கோடு போட்டுருச்சுங்க. மூஞ்சிலே சுடணும். நெஞ்சில ஓட்ட போட்டேன். புக்கு எட்டி ஒதுக்க கூடாது, படிப்பு வராது. லவ்வர் கிஸ் அடிக்கிற மாதிரி கிட்ட வர்றாங்க. அசந்த நேரத்தில் அடிச்சிட்டான். யாரும் இல்லை. அப்போ நான் இந்த கேம் சின்ன வயசில் விளையாடும் போது 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா. கேம் சென்டரில் வந்து 1 மணி நேரத்துக்கு நாங்கள் 5 ரூபா கொடுத்து விளையாடுவோம். அப்படி அந்த ஒரு காலம் அது. அது ஒரு காலம். காப்பாற்றிட்டேன் ஒருத்தனை. எந்திரிக்க விடக்கூடாது ராஸ்கல். சுட்டா மேலே போயிடலாம்.
ரொம்ப பெரிய கேம்லாம் இல்லை, சின்ன கேம் தான் இது. மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த எத்தனை 4 சாப்டர் தான். இப்போ நம்ம 2வது சாப்டரில் இருக்கோம். 20 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் இருக்கும் டோட்டல் கேமே. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல காப்பாற்றுறதுக்கு. ரொம்ப அடிக்கிறானுங்க. சுட்டுக்கிட்டே இருக்கணும். போ சீக்கிரம் இங்கிருந்து போயிரு, உசுரை காப்பாத்திக்க. செத்துருச்சு, கவலைப்படாத. போ போ போ, உசுரை கொடுத்துட்டு போ, ஹெல்ப்பை கொடுத்துட்டு போ. இன்னும் மேலே 2 பேர் இருக்காங்க. யார் அது? ஓ ஓ இதுதான் அது, அந்த சோப்பியை தூக்கிட்டு போச்சு அது. இங்கே இருந்து யாராலையும் உயிரோட போக முடியாதா? இரு உன்னைய தூக்கிக்கிறேன். அதாவது வீக் பாயிண்ட் எங்கே குஞ்சு, அதோட குஞ்சு தான் அதுக்கு வந்து வீக் பாயிண்டா. ரெண்டு 3 தடவை அடிச்சிருச்சு. மூணு தடவை கண்டினியூ போயிடுச்சு. பரவாயில்ல, 9 தடவை இருக்குது, இன்னும் 6 தடவை இருக்குது, பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே முடியுமா? கொஞ்சம் கஷ்டமான கேம் தான் இது உண்மையை சொல்லணும்னா. ஒழுங்கா கோஆப்ரேஷன் பண்ண எனக்காக நில்லு, ஒரு இடத்துல நின்று அடிவாங்க பிளடி. செத்துருச்சு. செத்து போடி நீ எல்லாம். உயிருக்கு நாட்டில் உயிரோடு இருந்து யாருக்கு லாபம்? திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம்ன்ற மாதிரி தான். செத்துட்டியா? குரியன், உன்னை வழியில் நாங்கள் போக விட மாட்டோம். கொரியனா என்னன்னே தெரியல. சரி, எத்தனை லைஃப் போனஸ்? 1 கிடச்சிருக்கு. 4 பேரை காப்பாற்றிருக்கோம், பரவாயில்ல. 4 பேரையாச்சும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. தி 3rd சாப்டர், ட்ரூத், உண்மை. கெத்தா வந்து இறங்க வேண்டா. சாவங்கடா. ஓ, இது பூட்டி இருக்கு. அடிச்சுட்டானுங்க. இந்த பக்கம் இதுதான் கண்டிப்பா செக்யூரிட்டி கார்டா இருக்கணும். எடுத்துக்கோ. சர்ப்ரைஸா வந்து அடிக்கிறானுங்க. அன்லாக். என்னடா வாய்ஸ் இது? என்னடி வாய்ஸ் இது அப்படின்னு. இப்படி பண்ணுதுங்களா இதுங்க? ரீலோட். மூஞ்சில
கோல்டு போட்டுறானே. யாரா இவனுங்க இவ்வளோ நேரம் சாகாம, ரொம்ப நேரம் சாகாம. சில்லந்தி ஐயா ரொம்ப டேஞ்சருக்கு போடுது. ஏறி போக வேண்டியதான். யாராவியா டவுன். நினைச்சேன் ரெடியா வந்தானுங்க. வித்தியாசமான விலங்கு. யாராது? அவன் மேல கை வைக்காத. லைஃப் கொடுத்துட்டு போ. என்ன வெறும் தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு போற? கேம் முடிச்சிருவேன் இப்போ. இவனுங்க ரொம்ப நேரம் அடிப்பானுங்களே. ஒரே நிமிஷம், சவுண்ட் ஏதோ டிஃப்ரெண்டாக வருது. ஐயா விசித்திர சில்லந்திகள். சாவுடா. ஹெல்த் கொடுத்துட்டு போ. அட பாவி, ஹெல்த் கொடுப்பாங்கடா நினைச்சேன். பிளேடி எத்தனை தடவை போச்சுன்னே தெரியலையே. எத்தனை லைஃப் இருக்குன்னு தெரியல. யாரா எங்க இருக்கிறா வர்றீங்க நீங்க? டேக் மாதிரி கத்துறீங்க. முடிஞ்சு சோழி முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வச்சுட்டு 9 தடவை வச்சுருந்தா அசல்ட்டாக முடிச்சு விட்றாங்கல்ல நம்மளை. தூரத்துலேருந்து வந்து அடித்தா பரவாயில்ல, கிட்டே இருந்து வந்து அடித்தா அவன். இவன் தான் கியூரியனா? நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம்ன்றான். இரா உன் கண்ணாடியை கழட்டிட்டு அனுப்புறேன்டா. இரா எங்கடா போற? அத்தாடி யார் இது? ஓ இது மூஞ்சில சுடணுமா? சில்லந்தி மாதிரியே இல்லையே. ஒழுங்கு மரியாதையா தூரத்துல இருந்து அடிவாங்க, கிட்ட வராத. எங்க ஓடிடுச்சு? எங்க ஓடுற?
கிட்ட வந்து ஆய் இருக்குதுங்க அது. கண்டிப்பா ஒரு லைஃப் தான் இருக்கு. செல்லம்மா முத்தம் கொஞ்சிட்டு போகுது மூஞ்சில வந்து. செத்து போச்சு. காட்டு பூச்சி செத்து போச்சு. உன்னைய பிடிக்காம விட மாட்டேன்டா கொரியன் ராணி. எத்தனை பேரை காப்பாற்றணும்? ஒரே ஒரு லைஃப் தான் கிடச்சிருக்கு. 3 பேரை தான் காப்பாற்றிருக்கோமா? பரவாயில்ல, 3 பேரை காப்பாற்றிருக்கோம், பெரிய விஷயம். இது ஃபைனல் சாப்டர், கடைசி சாப்டருக்கு வந்திருக்கோம். இதில் தான் நமக்கு தெரிய போகுது தண்டை வளையறதுலாம். அடிச்சு விட்டானே, சாவ மாட்டானுங்க அவ்வளோ சீக்கிரத்தில். என்னது அன்லாக்டு? ஆத்தாடி. ரொம்ப வீக்கான இல்லைங்க இவன். செத்துட்டான். ஐயா இதுவா? முடிஞ்சு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். What do you mean?